கம்பெனி சார்பாக திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய பகை வளர்த்து பிரிக்காலும் சூழ்ச்சியால் அனைவரையும் அடிமைப்படுத்தினார். வரி வசூலிக்காத பாளையக்காரர்களுக்கு அது இதற்கிடையே ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்சன் துரை என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி கேட்க கோபமடைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வானம் பொழிகிறது, பூமி இழைகிறது, எங்களுடன் வயற்கு வந்தாரா, நாட்டு நட்டாரா அல்லது கலை பிரித்தாரா, அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரிசி தந்தாரா, மாமனா மச்சான் மாமன் எட்டவன் உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி என்று வீரா வசனத்துடன் பேசி உயர்த்தி அளித்தார். போர்க்களம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம் மற்றும் துணிச்சல் பாளையக்காரர்கள் மத்தியில் பரவி அனைவரும் ஓரணியில் திரண்டனர். அதன் பின் ஆங்கிலேயர்களுடைய இலக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை நோக்கி மிக வலிமையான வீரங்கி படைகளை நோக்கி போரிட்டனர். பானர்மேன் என்ற அரசு அதிகாரி போரை வழிநடத்தினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படை மிக எழுச்சிமிக்க போரை நடத்தினார். ஆனால் ஆங்கிலேய படை தாக்குதல் மிக பயங்கரமாக இருந்ததால் கட்டபொம்மன் தோல்வி அடைந்து அங்கிருந்து தப்பினார். இறுதி காலம் அக்டோபர் மாதம் 1799 ஆண்டு ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை இரட்டப்பன் என்னும் சிற்றரசன் சூழ்ச்சியால் கைது செய்து கயத்தார் என்றும் இடத்தில் தூக்கிலிட்டனர். சாகும்போதும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தாய்மண்ணை காக்க போரிட்டு இறந்ததால் இன்னும் சிறப்படைவேன் என்று கூறி வீரமரணம் அடைந்தார். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் தொடர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த சுதந்திர நாளில் அவர்களுடைய வீரத்தை போற்றோம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம். நன்றி, வணக்கம்.